அண்ணாமலை என்ன ஆனார்னு தெரியல. தனி கட்சி ஆரம்பிப்பதற்காக டெல்லியில் முகாமிட்டு அவருடைய ஆட்கள் தனி கட்சி காண்பதற்கான முயற்சி நடக்குது. எடப்பாடியை விட நல்ல விஷயமா செங்கோட்டை சொல்றாரு. கத்தி கடப்பாறையோட போய் அலுவலகத்தை தரைமட்டமாக்கிய ஓபிஎஸை சேர்த்துக்கணுமா? பதவியோடு அமைச்சர் பதவியோ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற இப்படி பதவியெல்லாம் எதிர்பார்த்து எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. சமீபத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு 9 நாள் கெடு வைத்து திடீரென்று இன்றைய காலை டெல்லி பயணம் போனார். அது சம்மந்தமாக அண்ணங்கிட்ட நம்ம கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் திடீர் டெல்லி பயணம், அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? அவர் டெல்லி பயணம் அல்ல, ஹரித்வாருக்கு பாவத்தை கழுவுவதற்காக ஹரித்வாருக்கு போயிருக்கார். நீங்கள் 5ஆம் தேதி கெடு வைத்தார். 6ஆம் தேதி இரவே எடப்பாடி 6ஆம் தேதி இரவே நிபந்தனையற்ற மன்னிப்பு, கண்ணீரும் கம்பள தன்னுடைய வீட்டுக்கு ஓபிஎஸ் உடைய ஆட்கள், சசிகலாவுடைய ஆட்கள், டிடிவியுடைய ஆட்கள் யாருக்கு பரிவட்டம் கட்டுறாங்க? செங்கோட்டையனுக்கு பரிவட்டம் கட்டுகிற நிகழ்ச்சி நடந்தது. இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஹரித்வாருக்கு போயிருக்கார். அவர் டெல்லிக்கு நிர்மலா சீதாராமனோ மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ அவரை பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை. அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. செங்கோட்டையனுடைய இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, அடுத்து செங்கோட்டையன். நீங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு அப்போ எடப்பாடி தான் சென்னையில் இருக்காத, கோபியில் இருக்காத, காசிக்கு போயிட்டு வா, செய்த பாவத்தை துளைக்கிற இடம் பூரா எல்லாம் காசிக்கு தான் போவான், வாரணாசிக்கு போவான், இல்லைன்னா ஹரித்வாருக்கு போவான். இப்போ அங்கே தான் போயிருக்காரு. வேற டெல்லிக்கெல்லாம் அவர் போகலை. செங்கோட்டையனுக்கு வேண்டிய சில தரகு ஊடகங்கள் தான் அவர் டெல்லி அமித்ஷா பார்க்க போயிருக்காரு. அமித்ஷா வச்சு அப்ப சசிகலா சிறைக்கு போறாரு. 450 கோடி ரூபாய் நீங்க ஊழல்ல பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ஏது உனக்கு 450 கோடி? ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரிக்கு ஏது 450 கோடி? இது சசிகலாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. சிறைக்கு போறாரு. அதே போல மீண்டும் சசிகலா சிறைக்கு. அதே போல டிடிவியினுடைய அரசியல் வாழ்க்கை கட்சி எல்லாம் விட்டுட்டு திகார் ஜெயிலுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா சுகேஷ் சந்திரா ஒரு பெரிய குற்றவாளி, டெல்லியில பண்ணை வீடு வைத்திருக்கிற ஒரு பயங்கர குற்றவாளி. அவனிடம் 100 கோடி ரூபாய் கொடுத்து ரெட்டை இலையை டிடிவி வாங்குவதற்கு முயற்சி செய்தார்கிற வழக்கு டெல்லியில நிலுவையில் இருக்கு. 50 கோடி 100 கோடி கொடுத்தா ரெட்டலை வாங்குறதுனா ஒவ்வொரு எம்எல்ஏ 237 எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து ரெட்டலை வாங்கிடுவான். உனக்கு அரசியல் ஞானமோ அரசியல் புத்தியோ இருந்தா ரெட்டை இலை ஒரு கோடி தொண்டனுடைய சின்னம், அது எம்ஜிஆருடைய சின்னம், ஜெயலலிதா சின்னம். பணம் கொடுத்தா, லஞ்சம் கொடுத்தா தேர்தல் கமிஷன் கொடுத்துருமா டிடிவிக்கு? உனக்கு 2%, 3% ஓட்டு கூட இல்லை. அதிமுக 50 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட கட்சி. அந்த சின்ன ஈஸியா கிடைக்குமா? அப்போ பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அனைத்தையும் வாங்கி பழக்கமான டிடிவியினுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போச்சு. லண்டன் ஹோட்டல் வழக்கு தலைக்கு மேல கத்தி, அந்நிய செலாவணி மோசடி, இதெல்லாம் பிஜேபி காப்பாத்தல. பிஜேபி அதுதான் சண்டை. பிஜேபிக்கும் சண்டையா தான். நான் பிஜேபியிடம் சொல்லி காப்பாத்துகிறேன் என்று ஓபிஎஸ், சசிகலா, டிடிவிட்ட
பெரிய தொகை வாங்கியவர் தான் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலையை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. அண்ணாமலை தூக்கி வீசப்பட்டு விட்டார். அண்ணாமலையோட பெட்டி தூக்கி கொண்டு போன அமர் பிரசாத் ரெட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். 10 பொதுச் செயலாளர்ல ஒரு பொதுச் செயலாளர். நீங்க நயினாருடைய மகன் நயினார் பாலாஜி பல பொட்டிகளை கொடுத்து பொதுச் செயலாளர் வாங்கிட்டார். இப்ப அவரு தான் ஒசூர் எம்எல்ஏ. யாரு? அமர் பிரசாத் ரெட்டி. அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தான் சீட்டு, 5 கோடி நான் இப்ப பேசிட்டேன், இப்படி அமர் பிரசாத் ரெட்டி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன ஆனார்னு தெரியல. தனி கட்சி ஆரம்பிப்பதற்காக டெல்லியில் முகாமிட்டு அவருடைய ஆட்கள் தனி கட்சி காண்பதற்கான முயற்சி நடக்குது. இப்ப யாரு ரெய்டு விட போறா? அண்ணாமலைக்கு இப்ப ரெய்டு, அண்ணாமலைக்கு இப்ப பாலு, திருநெல்வேலிக்கு அல்வா. இதுதான் இப்போ அண்ணாமலையும் தங்கமணி வேலுமணி 2 பேரும் தான் எடப்பாடியை மிரட்டுவதற்கு, பழிவாங்குவதற்கு, அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னே நிறுத்தப்பட்ட நபர் தான் செங்கோட்டையன். சரி, செங்கோட்டையன் மறுபடியும் வந்து 9ஆம் தேதி வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்குதா ஒரு தகவல் வருது. எடப்பாடியிடம் 2வது நாள்ல என்ன 8 நாள் 7 நாள் இருக்கு கெடு. நீங்க 8 நாளும் மூச்சே விட மாட்டார். 10 நாள் கழிச்சு காணாம போயிடுவார், எங்க ரகசியமா போய் படுத்துருவார். இதுதான் நடக்கும். எடப்பாடி 62 எம்எல்ஏ வச்சிருக்காரு, ஒரு பெரிய கட்சி வச்சிருக்காரு, கட்சி அலுவலகம் இருக்கு. இதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி 3 பேருமே காலாவதி ஆகி விட்டார்கள். அதுதான் வந்து அவர் போகும் இடம்லாம் வந்து ஆணித்தரமா சொல்றாரு. எந்த கொம்பனாலும் வந்து அதிமுக வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அவர் சொல்லியிருக்காரு. போகிற இடத்துலையும் அவருக்கு மக்கள் வெள்ளம் அதிகமாக உங்களுக்கு தெரியும், வரவேற்பும் இருக்கு. ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து முழுக்க வந்து பிஜேபியுடைய பின்னணியில் தான் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, பிஜேபி இப்போ டோட்டலாக எடப்பாடிட்டு சரண்டர். நீங்கள் பிஜேபி சசிகலாவை காப்பாற்றுகிறதுனா சசிகலா இதுக்கு 450 கோடி ரூபா வழக்கு. டிடிவி ஏன் பிஜேபி சந்திக்கவே மாட்டேங்குது? ஓபிஎஸ் அமித்ஷா திரும்பியே பார்க்கலையே, என்ன காரணம்? 3 பேர் அல்ல 300 பேரும் சேர்ந்து நின்றாலும் அசைக்க முடியாத சக்தியா எடப்பாடி வந்துட்டார். எடப்பாடி சொல்லிட்டார், உள்கட்சி தகராறு நீங்க தலையிடாதீங்க, நீங்க தாமரை பார்த்துங்க, ரெட்டலையை நான் பார்த்துக்கிறேன். இதற்கு பிறகு பிஜேபி நீங்க அண்ணாமலையே தூக்கி போட்டுருச்சு. யார் சொல்லி? எடப்பாடி சொல்லி. அமித்ஷாவை நான் சந்திக்கணும்னா அண்ணாமலை மாநில தலைவர் கூட வரக்கூடாது. இந்த டிமாண்ட் முதல் விக்கெட்லயே வந்து முதல் பால்லே ஒரு விக்கெட் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. முதல் ஒரே பால்ல செஞ்சுரி அடிச்சாச்சு. இப்போ அண்ணாமலையே பாஜக தூக்கி போடும்போது சசிகலாவும் ஓபிஎஸ் டிடிவியும் பாஜக திரும்பியே பார்க்கல. எப்போ அமித்ஷா வர்றாரு அப்போ போய் தினகரன் ஆஸ்பத்திரி படுத்துக்குவார். ஏன்? எனக்கு உடம்பு சரியா, நான் பார்க்கலையா அப்படின்னு. அவரு பார்க்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் பல வாட்ஸ்அப் அனுப்புனார் நயினாருக்கு. நயினார் எங்க அமித்ஷாவே பார்க்கல, நான் எப்படிங்க பார்க்க? அமித்ஷாவை விரட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நயினார் சொல்லிட்டார். அதிகாரம் பூரா யாருட்டு இருக்கு? எடப்பாடியிடம் இருக்கு. எடப்பாடியை நம்பி தான் பாஜக இங்க உள்ள வருது. பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதை விட ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது. அது வந்து தெளிவா இருக்கு. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணல, பீகார் அரசியல் பண்றாரு. சரி, செங்கோட்டையனை வந்து அப்படி வந்து அவர் தவறா ஒன்றும் சொல்லலையா? அவர் என்ன எனக்கு என்ன முதலமைச்சர் பதவி வேணுமா, இல்லை எனக்கு அரசியல் ஏதாவது வந்து முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்கலையே. பிரிந்தவர்கள் ஒன்று இணையணும் அப்படி தானே கேட்டிருக்காரு. அது நல்ல விஷயம் தானே? இல்லை, அது அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு எடப்பாடியை விட நல்ல விஷயமா செங்கோட்டை சொல்றாரு. கத்தி கடப்பாறையோட போய் அலுவலகத்தை தரைமட்டமாக்கிய ஓபிஎஸை சேர்த்துக்கணுமா? தனி கட்சி நடத்திய டிடிவி சேர்த்தணுமா? இந்த கட்சியில் சசிகலா பின்னாடி ஒரு ஆளுமே இல்லை. இவர்கள் எதுக்கு சேர்த்தணும்? வந்த மேலும் குழப்பம் வருமே தவிர 3 கோஷ்டி ஆயிரும். டிடிவி கோஷ்டி, ஓபிஎஸ் கோஷ்டி, சசிகலா கோஷ்டி, எடப்பாடி ஒரு கோஷ்டி. ஓபிஎஸ் வந்து நான் மேலே போட்டு இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிறேன், நான் சரண்டர், எடப்பாடி அவர்களை நான் ஏற்றுக்கன்னு சொன்ன ஏற்றுப்பாரா? இன்னைக்கு நிலைமை பேச்சுவார்த்தை நிபந்தனையற்ற ஆதரவுன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். யார்கிட்ட? எடப்பாடிக்கு. எல்லாம் ஒரு தேர்தல் நெருங்குற பொழுது இவர்கள் தனி கட்சி நடத்துறாங்களா என்பது நீங்க முழுக்க அதிமுக வாக்குக்குள்ள அதிமுக வாக்கை பிரிக்கக்கூடிய எந்த வேலையும் செய்ய
ஆயிடுவாங்க. அதுதான் தேர்தல் வருகிற போது நடக்கும். சரி, சசிகலா அம்மா வந்து இன்னமும் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டு தானே அந்த லெட்டர் பேட்டி பயன்படுத்துறாங்க. அதை ஏன் தடுக்க முடியல? இல்லை, அதாவது அந்த மண்ணை குடி கட்டியிருக்காங்க, பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பைலாப்படி சசிகலாவுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லை. பல முறை பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழுலாம் கூடியிருக்கு. யாரும் பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கவே இல்லையே. பொதுக்குழு யாரை அங்கீகரிச்சிருக்கு? பொதுச் செயலாளரா? எடப்பாடி அவர்கள். தேர்தல் ஆணையம் யார் அங்கீகரிச்சிருக்கு? எடப்பாடி அவர்களை. உயர்நீதிமன்றம் அந்த அலுவலக பூட்டை யாருக்கு கொடுத்துருக்கு? எடப்பாடி அவர்கள். சசிகலாட்ட ஒன்றும் கொடுக்கலையே, பின்னாடி வழி சாவியை கூட கொடுக்கலையே. அப்போ எப்படி பொதுச் செயலாளர்? அதிமுக கொடியும் பொதுச் செயலாளர் பதவியும் சொன்னால் அது அங்கீகரிக்கப்படாத பதவி. சரி, இவங்க வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? 100% வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப வெகு தூரம் போயிடுச்சு. வெகு தூரம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இவங்க நீங்க சொன்னா போல வந்து நான் எல்லாமே மன்னிப்பு கேட்கறேன், நான் எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படி சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாருங்களா? இல்லை, அது அதிமுக யார் வேணால் சேரலாம். பதவியோடு அமைச்சர் பதவியோ, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றம், இப்படி பதவியெல்லாம் எதிர்பார்த்து எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. சரி, முக்குலத்தோர் வாக்கு முழுமையா வந்து புறக்கணிக்கப்படும் சப்போஸ் இவங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசுறாங்க. இல்லைங்க, முக்குலத்தோர்களே இந்த 3 பேரையும் புறக்கணிச்சிட்டானே. ஏன்னா ஓபிஎஸ் விலகின பிறகு 1,00,000 பேர் முக்குலத்தூர் சமூகத்தை திரட்டி ஒரு மாநாடு போக முடிஞ்சுதா? முடியல. தேனி நகர செயலாளர், பெரியகுளம் நகர செயலாளர் இவர் பின்னாடி வந்தாங்களா? இல்லை. இவர் பின்னாடி என்ன கூட்டம் இருக்கு? ஒன்றுமே இல்லை. சசிகலா எந்த அரசியல் இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல. டிடிவி சொந்த ஊர் மன்னார்குடி, மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை. தேனிக்கு தினகரனுக்கு என்ன சம்பந்தம்? தஞ்சாவூர் டெல்டா முழுக்க சசிகலா கட்டுப்பாட்டில் இருக்கணும். சசிகலாவுடைய சமூகம் எங்கே இருக்கு? டெல்டாவில் கல்லர் சமூகம் எங்கே இருக்கு? டெல்டா பக்கம் இவங்க போகிறதே இல்லையே. அப்போ இவர்கள் சொந்த சாதி சொந்த சமூகமே இவர்களை புறக்கணிச்சிருச்சுன்னு எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த முக்குலத்தூர் சார்ந்த 3 பேருடைய மிகவும் செல்வாக்கான ஆள் யாருமே இல்லை. இவங்கள போல யாரும் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை இருக்கு. சேர்ந்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்களே. அடிமட்ட தொண்டை கூட என்ன நினைக்கிறான்னா, ஏன் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது, சேர்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு எல்லாமே பேசக்கூடிய சூழ்நிலை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசின பிறகுதான் அந்த வார்த்தைகள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி முற்று பெறுமா இல்லை வந்து தொடருமா? இது இல்லைங்க, அந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 3 பேரை சேர்க்கக்கூடிய எந்த முயற்சியும் இல்லை. ஏன்னா 3 பேருக்கு பின்னாடி எந்த அதிகார பலமும் சக்தியுமோ அல்லது வாக்கை பிரிக்கக்கூடிய எந்த நிலைமையும் இல்லை. 3 பேருமே அதிமுகவை சிதைப்பதற்கு, சீரழிப்பதற்கு கடந்த காலத்தில் முயற்சி செய்தவர்கள். இது அதிமுக தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் எப்படி அதிமுக கூட எடப்பாடி சேர்த்துவார்? இல்லை, இது தொடர்ந்து 3 தேர்தலில் அதிமுக வந்து வாக்கு வங்கிகள் குறைந்ததுக்கு காரணம் வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கணக்கு பண்ணி தானே பேசுகிறாங்க. இல்லைங்க, அதாவது இந்த 3 பேரை அதிமுக மறந்து ரொம்ப நாளாச்சு. 3 பேரை அதிமுக மறந்துட்டாங்களா இல்லை எடப்பாடி மறந்து ரொம்ப நாளாச்சு? இல்லை, அதிமுகவே மறந்து ரொம்ப நாளாச்சு. நீங்கள் அதிமுக உண்மையாகவே ஓபிஎஸ் இப்போ தேனியில் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ எம்பி எலெக்ஷன் தேனியில் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? அதிமுக தொண்டை ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்தா நிற்க முடியலையே. தினகரன் குக்கரில் நின்னாரு, ஜெயிக்க முடியலையே. அதிமுக தொண்டை பூரா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. ஒரு தொகுதி பெரிய சக்தி உனக்கு முக்குலத்தூர் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னா அந்த தொகுதியில் ஓபிஎஸ்ஸும் ஜெயிச்சிருக்கணும், சசிகலாவும் ஜெயிச்சிருக்கணும், டிடிவியும் ஜெயிச்சிருக்கணும். ஜெயிக்கலையே. 3%, 4%, 2%. இப்போ கடைசியில் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பா போச்சு. அப்போ இவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக அதிமுகவை தோற்கடிப்பதற்கான அத்தனை யுக்திகளும் செய்த நபர்கள். கிட்டத்தட்ட வந்து என்ன, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பிறகு 2000க்கும் மேற்பட்டோர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அப்படி ஒரு தகவல் வருது. அது உண்மையா? நீங்கள் 2000 பேர் பொறுப்புல இருந்து போனாங்கன்னா அவரோடு கடைசி வரைக்கும் இருந்த ஒரே எம்எல்ஏ பண்ணாரி, பவானி சாகர் எம்எல்ஏ. இவர் தான் ஜெயிக்க வச்சார். அவரு இரவோடு இரவா எடப்பாடியில் போயிட்டார். ஒரு எம்எல்ஏ
நீங்கள் 2000 நிர்வாகிகள் அங்கே போன ஆட்கள் பூராமே ஓபிஎஸ் உடைய ஆட்கள், சசிகலா டிடிவியுடைய ஆட்கள். அதிமுக தொண்டை செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் செங்கோட்டையன் அங்கே ரெட்டை இலை இல்லாமல் சுயேட்சை நின்று எம்எல்ஏ ஆனார்னா எடப்பாடி பயந்துக்குவார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை. ரெட்டைலன்னு சின்னம் இல்லாத எல்லாமே போனாலே ஒண்ணுமே இல்லைல்ல. ஆமா, யாரா இருந்தாலும் அதுதான் எம்ஜிஆர். அதுதான் ரெட்டை இலை தான் எம்ஜிஆர், ரெட்டை இலை தான் ஜெயலலிதா. இவர்களெல்லாம் நீங்க காய்ந்த இலைகள். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட செல்வாக்குனா நீங்க ஒரு 5 மாவட்ட செயலர் அங்கே வெளியே 6 மாவட்ட செயலாளர் ஈரோட்டில் 6 மாவட்ட செயலர் வெளியே வந்திருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலையே, நடக்கல. எந்த பெரிய எழுச்சி நடக்கலையே. இப்ப ஆள் எங்க? 3 நாள் ஆகல. 5ஆம் தேதி சொன்னா 6, 7, 8 3 நாள் ஆளை காணாம ஹரித்துவாரில் பாவத்தை கழிச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி கூப்பிட்டு நீ ஹரித்துவார் போயிருட்டார். 3 நாள் 2 நாள் எடப்பாடி 2 நாள்ல. அப்போ உன்னுடைய வீரம் என்ன, உன்னுடைய சித்தாந்தம் என்ன, உன்னுடைய கொள்கை என்ன? தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சுற்றுப்பயணம் போவேன். யாரு? செங்கோட்டையன். எடப்பாடிக்கு சேர்ந்த மாதிரி கூட்டம் சேருமா? ஒரு நாள் வந்து ரோட் ஷோ காமிச்ச பிறகு அதோட இதுதான் நிலைமை. அந்த அதுவும் யாருடைய ஆட்கள்? எல்லாம் ஓபிஎஸ். இதுதான். ஆக மொத்தம் ரெட்டையில யாரிடம் இருக்கிறதோ அங்கதான் அந்த கட்சி இருக்கு. ரெட்டையில இல்லைன்னா கட்சி இருக்காது. இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இப்ப அடுத்து செங்கோட்டையன். இதுதான் 4 அணி வேணா அமைக்கலாம். 4 அணி அடிச்சு பழைய வரலாறு இருக்கு. ஆமா ஆமா. ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா கட்சி ஆரம்பிச்ச பிறகு அரங்கநாயகம், திருநாவுக்கரசு, எஸ்டிஎஸ் இப்படி எல்லாம் சேர்ந்து 4 அணி அமைச்சாங்க. இப்ப அந்த அணி என்ன ஆச்சுன்னே தெரியல. அணியில இருக்கும் ஜார்ஜ் என்ன ஆச்சுன்னே தெரியல. நெடுஞ்செழியா என்ன ஆனாருன்னே தெரியல. இப்படி பல பிளவுகள் வந்திருக்கு. அதே போலதான் நிச்சயமா வந்து செங்கோட்டையன் வந்து சென்னைக்கு வந்த பிறகு அவர் அடுத்த அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்க சொல்லிட்டீங்க. அவர் வந்து எடப்பாடி அவர்களிடம் மிக விரைவில் தெரியும் எது உண்மை என்று. அடுத்த களத்தில் வந்து யார் வந்து சவாரி செய்வாங்க என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.